இந்த வீடியோவில் செகண்ட் டேபிளில் இருந்து 9th டேபிள் வரைக்கும் எவ்வளோ ஈஸியாக நம்ம அந்த டேபிள்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாமே அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ். இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கனாலே எப்பேற்பட்ட பெரிய டேபிள்ஸையுமே நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். வித்தின் அ செகண்ட் நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணி சொல்லிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் டைம் டேபிள் பார்க்கலாம். இப்போது செகண்ட் டைம் டேபிளில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 5x2 இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இதில் நம்ம எல்லா ஈவன் நம்பர் மட்டும் எழுதுகிறோம். 2 4 6 8 0. அகெயின் அதே மாதிரி மறுபடியும் 2 4 6 8 0. இப்போ முதல்ல இருக்கிற எல்லாத்துக்கும் 0 போடுங்க, எக்ஸப்ட் 1, இந்த லாஸ்ட் ஒன்னை தவிர. அப்புறம் இது எல்லாத்துக்குமே மறுபடியும் 1, லாஸ்ட் ஒன்னில் மட்டும் 2. இப்போது நீங்கள் செகண்ட் டைம் டேபிள் ஈஸியாக இப்படி எழுதிடலாம். இப்படி உங்களுக்கு செகண்ட் டைம் டேபிள் கிடச்சிரும். இப்படி நீங்கள் ஈஸியாக செகண்ட் டைம் டேபிள் எழுதலாம். நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டைம் டேபிள். தேர்ட் டைம் டேபிளுக்கு இப்படி 3 பாக்ஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. 3x3 பாக்ஸ். இந்த இதில் நம்ம கீழேருந்து 1 2 3 எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 and 9. இப்போது முதல்ல இருக்கிற எல்லாத்துக்குமே இங்கே 0 போடுங்க. செகண்ட் ரோலாம் 1 அண்ட் தேர்ட் ரோலாம் 2. இங்கே 9 வரைக்கும் எழுதியிருக்கோம்ல, ஸோ இங்கே 0 போட்டுக்கோங்க. இது 3. ஸோ 10 3s are 30. இப்போ நம்மளுக்கு டைம் டேபிள் கிடச்சிரும். இப்போது ஃபஸ்ட்டில் 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24, 9 3s are 27, 10 3s are 30. இது அப்படி லைனாக உங்களுக்கு வந்துடும். இப்படி ஈஸியாக நீங்கள் தேர்ட் டைம் டேபிள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் டைம் டேபிள். ஃபோர்த் டைம் டேபிளுக்கு இப்படி ஒரு ஹில்ஸ் மாதிரி எம் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃபோர்த் டைம் டேபிளில் இப்போ செகண்ட் டைம் டேபிளில் நம்ம ஆட் நம்பர் எழுதணும்ல, ஈவன் நம்பர் எழுதணும்ல, அதே மாதிரி இதுலேயும் ஈவன் நம்பராக எழுதிக்கோங்க. 2 4 6 8 0. அதே மாதிரி 2 4 6 8 0. இப்போது இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற லைன் எல்லாத்துக்கும் 0 போடணும், செகண்டுக்கு 1 போடணும், இதுக்கு 2 போடணும், இதுக்கு 3 போடணும். இப்போ இது எல்லாத்துக்கும் 0 1. இந்த லாஸ்ட்டுக்கு தவிர இதுக்கு 2 போட்டுருங்க. இப்போ இதுக்கு அதே மாதிரி 2, இதுக்கு 3, லாஸ்ட் ஒன்றுக்கு 4. இப்போ நம்மளுக்கு டேபிள் கிடச்சிரும். 1 4s are 4, 2 4s are 8, அடுத்து 3 4s are 4 4s are 5 4s are. ஸோ 3 4s are 12, 16, 20, 24, 28, 32, 36, 40. இங்கே வந்திருக்கிற நம்பரை அப்படியே நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு ஃபோர்த் டேபிள் கிடச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் டேபிள். ஃபிஃப்த் டேபிள் நார்மலாக எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும். இருந்தாலும் அதுக்கு உண்டான ட்ரிக்ஸை நான் சொல்லிடுறேன். இதுக்கு அதே மாதிரி நம்ம செகண்ட் டேபிளுக்கு போட்ட மாதிரி தான் 5x2 போடுறோம்.
போட்டுட்டு எல்லாத்துலேயுமே 5 0 5 0 5 0 5 0 5 0. இப்போது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 0 1 1, next 2 2 3 3 4 4 5. அகெயின் இது அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதான் நம்மளுக்கு வந்து 5th டேபிள் கிடச்சிச்சு. இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25, 6 5s are 30, 7 5s are 35, 8 5s are 40, 9 5s are 45 and 10 5s are 50. இது அப்படி 1 5s are 2 5s அப்படி 1 2 அப்படி போட்டு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th டைம் டேபிள். 6th டைம் டேபிள் வந்து 3rd டைம் டேபிள் மாதிரியே தான். அதில் வந்து நம்ம 3x3 பாக்ஸ் போட்ட மாதிரியே தான் இதுலேயும் 3x3 பாக்ஸ் போடணும். ஆனால் இதில் வந்து 2 பாக்ஸ் போடணும், சிங்கிள் ஒன் கிடையாது, 2 பாக்ஸ் போடணும். அதில் போட்ட மாதிரியே தான் 1 2 3 போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 and 0. Again 1 2 3 4 5 6 7 8 9 0. இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் எல்லாமே வந்து 0, செகண்ட் ரோ எல்லாமே 1, தேர்ட் ரோ 2 அண்ட் இங்கே 3 போட்டுருங்க. அண்ட் இங்கே 3 4 5 6. இப்போது இந்த டைமண்ட் இருக்கிறத மட்டும் நம்ம எடுக்கணும். அந்த நடுஸில் உள்ளது கிடையாது, டைமண்ட் மட்டும். One 6 are 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30, 6 6 are 36, 7 6 are 42, 8 6 are 48, 9 6 are 54 and 10 6 are 60. இதை வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு வந்து 6th டேபிள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு. இப்போ பார்க்குறது 7th டேபிள். 7th டேபிள் வந்து 3rd டேபிள் மாதிரியே தான் 3x3 பாக்ஸில் போட போகிறோம். ஸோ அதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு நம்ம 3rd டேபிள் என்ன பண்ணோம், 1 2 3 இங்கேருந்து போட்டோம். பட் 7th டேபிளில் வந்து இந்த இதுலேருந்து போடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது 0 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0 1 2, இந்த 2 மட்டும் 2 வாட்டி போடுறோம். அண்ட் 3 4 4 2 டைம்ஸ் போடுறோம் 4 அண்ட் 5 6 7. இப்போது நம்மளுக்கு டேபிள்ஸ் கிடச்சிரும். 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35, 6 7s are 42, 7 7s are 49, 8 7s are 56, 9 7s are 63 and 10 7s are 70. இப்படி நம்மளுக்கு அந்த டேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். நம்ம பார்க்க போகிறது 8th டேபிள். 8th டேபிள் வந்து நம்ம செகண்ட் டேபிள் பண்ண மாதிரியே தான் 5x2 பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து அதில் என்ன பண்ணோம், இங்கேருந்து 2 4 6 8 0ன்னு போட்டோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த சைடில் இருந்து நம்ம எழுதுகிறோம். 2 0 2 4 6 8 0 2 4 6 8. இப்போது இங்கேருந்து நம்ம நம்பர் போட்டு போகிறோம். 0 1 2 3 4. இது மட்டும் 2 டைம்ஸ் போடுறோம். 4 போட்டு அடுத்து 5 6
7 8 இதான் வந்து 8 டேபிள். நம்மளுக்கு இப்போ 8 டேபிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32, 5 8s are 40, 6 8s are 48, 7 8s are 56, 8 8s are 64, 9 8s are 72 and 10 8s are 80. இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th டைம் டேபிள். 9th டைம் டேபிள் வந்து அதுக்கு வந்து 4 இல்லை 5 ட்ரிக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் இப்போது 0லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 இது அப்படி ரிவர்ஸில் மறுபடி 0 1 2 3 4 5 6 7 8 9 இது வந்து ஒரு ட்ரிக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து 0லேருந்து 9 வரைக்கும் ரிவர்ஸில் எழுதிட்டு மறுபடியும் இந்த 0லேருந்து 9 வரைக்கும் ரிவர்ஸ் எழுதினா இது வந்து இப்படியும் ஃபார்ம் பண்ணிடலாம். இன்னொரு ஒரு வே என்ன அப்படின்னா இப்போது 0 + 9 9 1 + 8 9 இப்போ அடுத்து 2 + 7 9 அடுத்து 3 + 6 9 4 + 5 9 5 + 4 9 6 + 3 9 and 7 + 2 9 8 + 1 9 and 9 + 0 9. ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் எழுதிட்டு இதோட என்ன நம்பரை ஆட் பண்ணால் 9 வரும்னு பார்க்கணும். இப்போ 1ஓட 8 ஆட் பண்ணால் தான் 9 வரும். ஸோ 18 2 8s are 18 27 36 45 54 63 72 81 and 90 இப்படி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக் இருக்கும். அது என்ன அப்படின்னா தேர்ட் ட்ரிக்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்டு ட்ரிக். என்ன ட்ரிக் அப்படின்னா இப்போது 1 9s எத்தனை 9. ஸோ 0 9 போட்டுக்கலாம். இப்போது இதோட இன்வர்ஸ் தான் 10 9s 9. ஸோ 90 90 and 2 9s 18. இதோட இன்வர்ஸ் 81. அதான் 9 9s 81. 3 9s 27. ஸோ இதோட இன்வர்ஸ் 72. 8 9s 72. 4 9s 36. ஸோ இதோட இன்வர்ஸ் 63. 7 9s 63. 5 9s 45. இதோட இன்வர்ஸ் 54. ஸோ 6 9s 54. இப்படி ஒரு டெக்னிக். இதை வந்து நீங்கள் வந்து படுத்திக்கலாம். அடுத்து வந்து ஃபோர்த்து ட்ரிக். இந்த ட்ரிக் தான் வந்து ரொம்பவே வந்து ஈஸியானது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரிக். என்ன ட்ரிக்குன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட கேட்குறாங்க 5 9s என்னன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுங்க 9th டேபிள். ஸோ 9 நம்பர் அப்படி இருக்கட்டும். இன்னொரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரோட ப்ரீவியஸ் நம்பர் என்னது 4. ஸோ இந்த நம்பர் தான் இதோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 9th இந்த நம்பரையும் இந்த ப்ரீவியஸ் நம்பர் கண்டுச்சோன்னா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் அதான் வந்து என்னது செகண்ட் நம்பர். இப்போ நம்ம வேறு நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம். இப்போது 9 9s கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது 9க்கு ஒரு 9 அப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு 9க்கு ப்ரீவியஸ் நம்பர் 8. ஸோ 9 - 8 1 81 இதுதான் ஆன்சர். இப்போது 2 9s எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 9 அப்படி வச்சுக்கணும். இன்னொரு நம்பரோட ப்ரீவியஸ் நம்பர் 1. ஸோ இதுதான் இதோட ஃபஸ்ட் நம்பர். அண்ட் 9 - 1 18. இதுதான் வந்து இன்னொரு ஒரு ட்ரிக். இன்னும் 5th ட்ரிக் இருக்குது. அது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், பயந்துடாதீங்க. இது வந்து 2 ஹேண்ட் சிம்பிள் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இது வந்து 5th ட்ரிக்கு. இப்போது இது வந்து நீங்கள் நம்பர் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 8 9s எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது இதில் வந்து 8th வரலில் வந்து நீங்கள் மடக்கிக்கோங்க. 8 9s தானே. ஸோ 8வது வரல், இந்த வரலை வந்து நீங்கள் மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற நம்பரெல்லாம் ஒரு டிஜிட்டு. இது வந்து எத்தனை நம்பர் இருக்கோ, இப்போது இதில் வந்து 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ 7. இங்கே 1 2 இருக்குது 2. அப்போது 8 9s 72.
சரிங்களா? இப்போ அதே மாதிரியே இப்போது எக்ஸாம்பிளுக்கு 9 4s அப்போது 8 9s அண்ட் 10 9s 7 9s இதெல்லாம் என்னென்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 9 4s 9th டேபிளுங்கிறதுனால 9 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. 4 ஃபிங்கரை வந்து நீங்கள் மடக்கணும். அப்போது இந்த ஃபிங்கர் நீங்கள் மடக்குவீங்க. ஓகேங்களா? அப்போது இதை மடக்கியிருக்கோன்னு வச்சுக்கோம். மடக்கியிருக்கோம். அப்போது இங்கே வந்து எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3. ஸோ 3 இருக்குது. அண்ட் இங்கே 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 6 இருக்குது. 36. இதுதான் வந்து என்னது ஆன்சர். அண்ட் இப்போது நம்ம விரலை வந்து நேராக நிமிர்த்தியாச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போது 8 9s ஸோ 9th டேபிள் 8ங்கிற நம்பரை நம்ம வந்து என்ன செய்கிறோம்? மடக்கிறோம். அப்போது இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 7 இருக்குது. ஸோ 7. இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ 72. அண்ட் அகெயின் இப்போ 10 9s ஸோ 9th டேபிள். ஸோ 9 கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம். 10 தான் நம்ம என்ன செய்வோம்? மடக்குவோம். அப்படி தானே? அப்போ இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 9. இங்கே நம்பரே இல்லை. ஸோ 0. ஓகேங்களா? அண்ட் 7 9s 7 9s நம்ம என்ன மடக்குவோம்? 7th நம்பரை மடக்கியிருப்போம். ஸோ இங்கே எத்தனை நம்பருக்கு? 1 2 3 4 5 6. இந்த மடக்கிற வரல நம்ம சேர்க்க மாட்டோம். இங்கே இருக்கிற நம்பர் என்னது? 1 2 3. ஸோ 63. இது வந்து இன்னொரு ட்ரிக்கு, 5th ட்ரிக்கு. மொத்தம் 9th டேபிளுக்கே 5 ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து டைம் டேபிள் வந்து ரொம்ப ஈஸியாக இது மூலமாக நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை வந்து இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.